உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். ஹாய் காயு, வெரி வெரி ஏர்லி குட் மார்னிங். காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க, என்ன என்ன பார்க்காம இருக்க முடியலையா? சாரி ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை பார்க்காம இருக்க முடியலையா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு விஷயம் பேசணும் சார் உங்கள்கிட்ட. ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ நாள் என் மனசில் போட்டு தவிச்சிட்டு இருந்த விஷயம். கண்டிப்பாக அதை நான் இன்றைக்கி சொல்லியே ஆகணும். அதான் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா? என்னென்ன கேட்கல, இன்னொருத்த சொல்லு. ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்த விஷயமா? அது என்ன விஷயம்? என்ன காயு, என்ன எனி பர்சனல்? ஓ, உங்க அக்காவை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தமே, இன்னும் எதுவும் தகவல் தெரியலங்கிறதுக்காக கால் பண்ணியா? இல்லை சார், எங்கள் அக்கா பற்றின விஷயம்லாம் இல்லை. எங்கள் அக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் உள் மனசு இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்குது, எங்கள் அக்கா கூடிய சீக்கிரமே என்னை தேடி வருவா அப்படின்னு. அக்கா பற்றின விஷயம் இல்லை, என்னோட பர்சனல் விஷயம். உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும். எவ்வளவோ நாள் பேசணும்னு தவிச்சிட்டு இருந்த விஷயம். இன்னும் இதை சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சாலும் பிடிக்கும். அதான் சொல்லிடலான்னு. ப்ளீஸ் சார், லேட்டாக வராதீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ தான் ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட பேச முடியும். காயு, நீயே பேசுற? ஆச்சரியமா இருக்கு. பர்சனலா பேசுனா ஆஃபீஸ் செட் ஆகாதே. பீச்சு, பார்க்கு அந்த மாதிரி பேசலாமே. மனசு விட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும்ல. ஆஃபீஸ்ல எதுக்கு பார்க்கணும்? பீச்சுக்கு போலாமா? என்ன டேரக்டா பீச்சுக்கு வந்திருக்கேன். இல்ல நீ வீட்டுல நில நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை கௌதம், அதெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸ்லேயே பேசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப டைம் ஆக்காதீங்க. சுகு வருவாங்களா? இல்ல காயு, அவ வரமாட்டா. அப்படி வாரேன்னு சொன்னா கூட எதையாவது சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன். சரி காயு, சீக்கிரமா பார்க்கலாம். வைக்கட்டுமா? ஐயா ஜாலி. காயுவே ஃபோன் பண்ணி பர்சனலா பேசணும்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா லவ் விஷயமா தான் இருக்கும். கடவுளே, என் லவ் விஷயத்துல கண்ணை திறந்துட்ட. சீக்கிரமா குளிச்சுட்டு போகணும். அவளுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. ப்ளூ கலர் கோட் போட்டு போலாம். கௌதம்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நம்ம மனசில் உள்ளதை சொல்லியே ஆகணும். சொல்லாமல் இருந்ததான் தப்பு. அதாவது ஒருத்தங்க லவ் பண்ணலைன்னா கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்காது. லவ்வும் பண்ணிட்டு அதை சொல்லாமல் தவிக்கிறது மட்டும் இல்லை, பத்தாத குறைக்கு அந்த சுகு வேற கையை பிடிச்சிட்டே தெரியும் போது அதை பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. காயு, கண்டிப்பாக உன் மனசில் உள்ளதை சொல்லிடு. அதுக்கப்புறம் வரதா பார்த்துக்கலாம். கௌதம் ரொம்ப நல்லவர், பொம்பளைங்களை மதிக்க தெரிஞ்சவர், எல்லாத்துக்கும் மேலே அம்மா பாசத்துக்காண்டி ஏங்கி தவிக்கிறவர். அப்பேற்பட்டவர் நம்மள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ஏன் ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய மட்டும் எனக்குள்ளேயே நான் கேட்டிருக்கேன். அவர் ஸ்டேட்டஸ் வேறு, நம்ம ஸ்டேட்டஸ் வேறுன்னா இவ்வளோ நாளும் ஒதுங்கிடுவேன். ஆனால் என் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எப்பவும் அவரை பற்றியே யோசிக்க வேண்டியது இருக்குது. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. கௌதம், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமல் உங்களை நிறைய மட்டும் ஃபோட்டோ எடுத்து என் மொபைல்லே தினமும் உங்களை வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன், தெரியுமா? இல்லை, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். வரது வரட்டும். காயு, என்ன ஆஃபீஸுக்கு கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் முன்னாடி குளிக்காம இருந்த, வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே கிளம்பி நிற்கிறேன். நேற்று என்னன்னா ஆஃபீஸுக்கு போக மாட்டேன்னு, இன்னைக்கு பார்த்தா ஃபைலும் கையுமா கிளம்பிட்டேன். எங்க ஆஃபீஸுக்கா இல்லை வேற எங்கேயும் இன்டர்வியூக்கு போறியா? என்னம்மா சொல்கிற? கனவு எதுவும் கண்டிருக்கே என்னவோ தெரியல. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை. நான் இப்போ சொன்னேன் ஆஃபீஸ்லேருந்து வேலையை ரிசைன் பண்ண போகிறேன்னு. நான் அந்த ஆஃபீஸுக்கு தான் போகிறேன். இந்த ஆஃபீஸ் மாதிரி எந்த ஆஃபீஸுமே வராதுமா. சார் ரொம்ப தங்கமானவர், அவருக்கு ஈக்குவலாக என்ன வச்சிருக்காரு. முதலாளி தொழிலாளிங்கிற பாகுபாடே கிடையாது. எதுனாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாரு. நல்ல மனுஷன். நீ கூட அன்றைக்கி எனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தியே, வாழைக்காய் புட்டுலாம் வச்சு, அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. நான் கூட நினச்சேன் நம்ம வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிடுவாரன்னு. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமாம்மா, எவ்வளோ வசதி இருக்குது தெரியுமா. ஆனால் சிம்பிளாக இருப்பார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஒரு நேரம் அப்படி சொல்லுங்க, ஒரு நேரம் இப்படி சொல்லுங்க. விக்ரமுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, ஐஸுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை எங்கே இருக்கானே தெரியலை. அவளை நினச்சிதான் வேதனையாக இருக்குது. இருந்தாலும் உன்னையும் கரை சேர்த்துட்டேன்னு வையேன், எனக்கும் அப்பாவுக்கு இருக்கிற கடமை முடிஞ்சு போகும். உனக்கு பேசாமல் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிங்க. ஐயோ, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும்மா. பேசாமல் நீ வீட்டில் இடி, நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கையில் பிடிச்சி கொடுத்துருங்க. எங்கள் கடமை முடிஞ்சிடும் பற்றியா? எனக்கெல்லாம் இப்போ ஒன்றும் கல்யாணம் வேண்டாம். நான் என்ன உங்களுக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டேன்? என்னம்மா, நான் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 5-6 மாதம் தான் ஆச்சு. ஒழுங்காக சம்பாதிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே கல்யாணம்னா என்னாலேலாம் முடியாதுப்பா. கொஞ்ச நாள் போகட்டும். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதே போதண்டா சாமின்னு இருக்கு. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டே வீட்டில் எல்லாரும் இன்னும் தவிச்சிட்டு இருக்கோம். அவள் எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, கை குழந்தைங்க எப்படி இருக்கோன்னு பார்க்க முடியாமல் பழி தவிச்சிட்டு இருக்கோம். இதில் நான் வேற கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும்னு நினைக்கியா? ஏம்மா, ஏன் நான் கடைசி வரை இப்படியே இருந்துட்டு போகிறேனே? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. ஊரில் உள்ளவங்க தான் விவரம் தெரியாமல் எனத்தையாவது பேசுவாங்கன்னா, நீயுமா உங்கள் அக்காவை நல்ல இடத்துல தாண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இல்லை சொல்லு, நல்ல இடத்துல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா தானே இருந்தார். அவரும் நல்லா தானே அவரை பார்த்துக்கிட்டாரு. இவளும் தப்பு பண்ணியிருக்கா. நம்ம அவரை மட்டுமே குறைச்சலி எந்த புண்ணியமும் இல்லை.
ஒரு புருஷன்ட்ட எதை எதை மறைக்கணும் எதை எதை மறைக்கக்கூடாதுன்னு தெரிய வேண்டாம். கூறு கெட்டவளுக்கு படிக்காத முட்டாப்பிள்ளையே ஆகி போனால முட்டா கழுத. எனக்கு இன்னும் ஆத்திரமா வருது. மாப்பிள்ளையில நல்ல மாப்பிள்ளை தாண்டி, நல்லா தான் பார்த்தோம், நல்லா தான் கொடுத்தோம். என்ன நேரமோ என்ன நேர பலனோ பிள்ளைய வீட்டை விட்டே போகக்கூடிய நிலைமையில ஆக்கிருச்சு. சரி அதை விடு, அவளுக்கு அப்படி ஆயிட்டுனா உனக்கும் அப்படி ஆகும்னு நினைக்க. அப்படிலாம் இல்லைம்மா, இந்த அம்மா அப்பாவும் உயிர் இருக்கிற வர நல்ல ஒருத்தன் கையில தான் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு போய் சேருவோம். நீ அதுக்கெல்லாம் பயப்படாத காயு. அம்மா அழாதம்மா, நான் அப்படி சொல்ல வரல. அக்காக்கு அப்படி ஆயிட்டு எனக்கும் அப்படி ஆயிடுன்னு சொல்ல வரல. அதுலேருந்தே நம்ம இன்னும் மீண்டு வரலையே, அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணமா? அதான் எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அக்கா கூடிய சீக்கிரமே வந்துடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கல்யாணம் நடக்கிற நேரம் என் அக்கா பக்கத்தில் இருக்கணும். என் அக்கா குழந்தைங்க பட்டு பாவாடை அப்புறம் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் கட்டி இந்த சித்தி கல்யாணம் அப்படின்னு கெத்தாக நிற்கணும். அப்படி ஒரு நாள் வரும், அப்போ தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். அது வரையும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கேட்குறேன். பிரியா குட்டி, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு ரூம்குள்ளே இருந்துக்க. உனக்கு 2 சர்ப்ரைஸ். ஒன்னு ஏசி வாங்கியது, இன்னொன்னு ஒய்ஃபை மாட்ட போறோம் நம்ம வீட்டுல. ஏசி இன்னைக்கு மாட்டுறதுக்கு ஆள் வருவாரு, வீட்லயே சொல்லன்னு பார்த்தேன். சரி உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல. ஆமா, ஏசி மாட்டிடும், ஒய்ஃபையும் கரெக்ட் பண்ணிட்டோம். நான் ஸ்டாப்பா நெட்டு வரும். நீ பாட்டு ஏசி போட்டுட்டு ரூம்ல தூங்கிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்படி ஹாயா ஜாலியா இருந்தா போதும். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். வா பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா மெலிஞ்சது மாதிரி இருக்கீங்க. மெலிஞ்சது மாதிரி தெரியுதோ? மெலிஞ்சிருப்பேன். எல்லாம் யாரு உன் மைனியை நினைச்சுதான் போயிட்டாளேன்னு கவலைதான், வேற என்ன? வாமா மகாராணி, இப்பதான் வழி தெரிஞ்சா உனக்கு? ஏன் நீ வரமாட்டியா? போன மாதிரி உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வரணுமோ? போன மாதிரி வரணும். அவன் என்ன முன்ன மாதிரியா? இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவன் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா நீ அம்மா வீட்டுக்கு போவ, அப்பா வீட்டுக்கு போவ, உன்னை கூட்டிகிட்டு வர பர்மிஷன் போட்டு வரணுமா? ஸ்கூல் திறந்து முழுசாக 1 மாதம் கூட ஆகலை, அது கடையில் அவன் பர்மிஷன் போட்டுட்டு வரான். முன்னாடிலாம் ஒர்க் பண்ணான், அங்கெல்லாம் ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை தெரியுமா? பார்த்து எடுத்து இருந்துக்க. சும்மா அங்கே போகணும் இங்கே போகணுன்னு. என் ஹஸ்பண்ட் என்ன கூட்டிகிட்டு வரதுக்காக லீவ் போட்டிருக்காரு. அதில் உங்களுக்கு என்ன போறாம? ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு லீவே போட்டது இல்லையா? அக்காவுக்காக அக்கா பிள்ளைங்களுக்காக லீவ் போட்டிருக்காரு. ஏன் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு கூட அவர் லீவ் போட்டிருந்தாரு. அப்போம்லாம் உங்களுக்கு தெரியல. பொண்டாட்டிக்கு லீவ் எடுக்கிறது தான் பெரிய விஷயமா தெரியுது இல்லை? அது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் லீவ் எடுக்காம இருந்திருக்கலாம். அப்போ அவர் பேச்சுலரு, அவர் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ அவர் கல்யாணம் ஆகிட்டு ஆஸ் அ ஒய்ஃப்னா எனக்கு உடம்பு முடியலையோ இல்லை எனக்கு எங்கேயோ வெளியே போகணுமோ அவர் லீவ் போட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் சும்மா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது. அக்கா வாயிச்சு சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே. ஐயோ, இவ வேற தனி கொடுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் அவங்களை எவ்வளவு தூரம் ஐஸ் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். ரெண்டும் பேசி சண்டையும் இழுத்து விட்டுரும் போல இருக்க. இந்த பேச்சை நம்ம டைவர்ட் பண்ணியே ஆகணும். பையன் எவ்வளவு ரூமும் கூட்டிட்டு போயிடுவோம். சரி விடுக்கா, லீவ் எடுக்கணும். சில நேரம் லீவ் எடுக்க கூடாதுதான். இன்னும் அதை பத்தி பேசி இருக்கு. நான் நாளைக்கு தாங்க போவேன். ஆமா, நீ ஆபீஸ் போகலையா? ஏன் நான் வீட்ல இருந்தா உனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கு? ஐயோ, ஏன்க்கா தப்பா எடுத்துக்கிறேன்? நான் அந்த இடத்துல கேட்கல. நீ இப்போ காலையில ஆபீஸ்க்கு போயிருப்ப, மணி 9 ஆகுதா? அதான் நீ போகலையா, இருக்கியா, லீவான்னு கேட்டேன். அத்தை, எனக்காக கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நான் வருவேன், ஸ்பெஷலா பண்ணீங்களா? சொன்னாரு. நீ இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஃபோன் பண்ண நேரம்லாம் நீ வெளியே பிஸியா இருந்தனால கொடுக்க முடியல. உனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்குன்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, நீ தான் வர மாட்டேன்னு திட்டினாரு. அன்னைக்கு கூட கேசி பண்ணீங்களாமே பிரியா வருவா அப்படின்னு. சாரி அன்னைக்கு என்னால் வர முடியல, வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் இருந்ததுனால. எனக்கு கீ ரைஸ் எடுத்து வைங்க, ஆனால் எனக்கு சூடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சூடு பண்ணி வைங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருக்கேன். என்னது கீ ரைஸா? நான் எங்க கீ ரைஸ் பண்ணேன்? ஐயோ, இங்க நின்னா வேலைக்கு ஆகாது. சரி பிரியா, வா. இப்படி நின்றுட்டே இருந்தா ரைஸ் ஆறிடும்ல. அம்மா உனக்காக ஆசையே பண்ணுது. சீக்கிரம் சிக்கன் கூட ஃப்ரை பண்ண தடவி வச்சிருக்காங்க. நீ குளிச்சுட்டு வந்தோடனே உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். சாப்பிட்டு பாரு. அம்மா கை பக்கத்துல நீ கீ ரைஸ் சாப்பிட்டது இல்லையா? சூப்பரா இருக்கும். வா வா வா. ஏய், என்னாச்சு உன் தம்பிக்கு? என்னெல்லாமோ சம்மந்தம் இல்லாம உளறிக்கிட்டே போறான். நெய்ச்சோறுங்க, சிக்கன் கிரேவிங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. ஐஸ் போன நாள்ல இருந்து கடுப்பாங்கிறக்கே நான் ஒழுங்கா போறதில்ல. இதுல நெய்ச்சோறு பண்ணனா, கேசரி கிண்டனா. கல்யாணம் ஆயிட்டலாமா, அதனால அவனுக்கு பைத்தியம் பிடிக்கதான் செய்யும். இன்னும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு தான் இருப்பான். நீ கண்டுக்கிறாத. அவன் அவள்கிட்ட ஏதாவது போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பானா இருக்கும். அதான் அப்படியே உன் பொண்டாட்டிக்கு நெய்ச்சோறு அது இது வேணும்னா கடையில இருந்து வாங்கி கொடுக்கட்டும். நீ எல்லாம் ஒன்று செஞ்சுட்டு இருக்காத. என்ன அவளுக்கு என்ன நீ வேலை தெரியா? பேசாம போய் ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேம்மா. ஐயோ, 50,000 மேக்கப் கிட்ட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே. ஐயோ, ஸ்பெஷலாக கொண்டு வந்தாரு அங்கிள். எவ்வளோ நல்லா இருந்தது. அதில் டே க்ரீமு நைட் க்ரீமு எல்லாமே இருந்துச்சு. அதை போய் மிஸ் பண்ணிட்டேன் பாரு. இப்போவே விக்ரம் எடுத்துகிட்டு வர சொல்லணும்.
அம்மா பழைய டப்பான்னு சொல்லி தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. எல்லாம் நம்ம பவுச்சில் வைக்காம அப்படியே டோர் கிட்ட வச்சுட்டு வந்துட்டோமே. கடவுளே. விக்ரம் விக்ரம் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை புலரும் காலை பொழுதை முழுவதையும் பிறந்த போவதில்லையே நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே நேரம் போகவில்லையே எதுவும் பேசவில்லையே இன்றேனோ எதுவும் தோன்றவில்லையே இது எதுவா இரவும் விடியவில்லை அது விழுந்தால் பகலும் முடியவில்லை பூந்தளிரே. என்ன விக்ரம், என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ? நானும் தான். மனசில் எவ்வளோ ஆசையை வச்சுட்டு தான் எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருந்தீங்களா? பிரியா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். நீ வீட்டுக்கு வரலேங்கிற ஒரு கோவத்துல தான் அடிக்கடி உன்னை திட்டினேன். நீ என் பக்கத்துல எப்பவுமே இரு பிரியா. ஐ லவ் யூ சோ மச் பிரியா. ஐ லவ் யூ விக்ரம். ஐ லவ் யூ டியர். மாமா அங்கே பாரு, கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. எப்போ பாரு முஞ்ச வச்சுட்டு இருக்க. இரும்பு கம்பி எதுவும் கடிச்சு தின்னுட்டியா? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, அப்பதான் போட்டோக்கு அழகா இருக்கும். இந்தா நான் எப்படி ஸ்மைல் பண்றேன் பாரு. இத மாதிரி பண்ணு மாமா, ப்ளீஸ் மாமா. என்னது இரும்பு கம்பியை கடிச்சு சாப்பிட்றேனா? ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என் வீட்டுல சாப்பிட்றதுக்கு நான் வழி இல்லாம உட்காந்துருக்கேன். சும்மா 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 சொன்னேன். ஐயோ, உன்கிட்ட ஜோக்கு கூட சொல்ல முடியல. ஸ்மைல் பண்ணு, கோவப்படாத. ஸ்மைல் பண்ணாதான் அழகா இருப்ப. அப்பதானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது என் ஆளுன்னு காமிக்க முடியும். ஸ்மைல் பண்ணு மாமா. என்னது ஃப்ரெண்ட்ஸ்ட ஏன் ஆளுன்னு காமிப்பியா? ஏய் லெச்சு, நீ ரொம்ப ஓவரா போற. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. நீங்க எனக்கு வந்ததே தப்பு. அதுவும் பொய் சொல்லிட்டு வந்தது ரொம்ப 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 தப்பு. போட்டோவெல்லாம் எடுக்க வேணாம், போனை தூர போடுடி. என்ன சொன்ன? டியா? ஜாலி. பொண்டாட்டி எதுனா வாடி பொடின்னு பேசுவாங்க. அப்போ நான் பொண்டாட்டி. சரி சரி, நீ சிரிக்கலாம் வேணாம். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்ததுதான் போதும். நீ கிளம்பு, தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பு லெச்சு. நீ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்படாது. வீட்டுக்கு தெரியாம இப்படிலாம் நீ வராத. உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, அதுவும் கவர்மெண்ட் மாப்பிள்ள. இப்படிலாம் இங்க வந்துட்டு போறேன்னு தெரிஞ்சா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். சொல்றது கேளு. சின்ன பிள்ளைத்தனமா இப்படி இருக்காத. ஸ்மைல் ப்ளீஸ். மாமா அப்படியே ஒரு கையை என் தோல்ல போட. போட்டோ சூப்பரா இருக்கும். இவர் நம்ம இடுப்புல எல்லாம் கை வைக்க மாட்டாரு. நம்மளே இன்னொரு கை வச்சு நம்ம இடுப்புல கை வச்சுக்கிட வேண்டியதான். தலையெழுத்து. இப்படி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது அவன் அலைவான். இது என்னடான்னா சின்ன குழந்தை சின்ன குழந்தை சின்ன குழந்தைன்னு. ஏய், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதுலாம் சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நானும் என் அன்போட தங்கச்சிங்கிறதுனாலதான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இங்க பாரு லட்சு, தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாத. யாராவது பார்த்தாங்கன்னா உன் பேரு தான் வம்பா போகும். உனக்கு கல்யாணம் வச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம இது பண்ணாத. நீ கிளம்பு. நீ சாப்பிடாட்டாலும் எனக்கு பரவாயில்ல. நீங்க இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க. என்ன அது மட்டும் எனக்கு புரியுது. என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் எனக்கும் இருக்கு. என் மனசுக்குள்ள பூந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா மட்டும் பையன் பேக் அடிக்கீங்கல்ல. அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க லட்சு. கல்யாணம் நடந்தா உன் கூட தான். இங்க பாரு, நம்ம ரெண்டுக்கு எப்பவும் கல்யாணம் ஆயிட்டு தெரியுமா? கல்யாண புதுசுல நம்ம ஹனிமூன் போயிருக்கோம். அதுக்குள்ள போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. காமிக்கிட்டுமா? எங்க பாரு. லட்சு, நான் உன்னை இப்படிலாம் நினைச்சே பார்க்கல. நீ ரொம்ப அதிகமா போற. இப்படியெல்லாம் போட்டோ எடுத்திருக்க. இதெல்லாம் எப்படி? ஓ, இந்த ஏன்னு சொல்றாங்களே, அதுல போய் எடுத்தியா? இதை ஏன்ட்ட காமிச்சதோடு இருக்கட்டும், வேற யார்ட்டையும் காமிக்காத. இதை கிழிச்சு போடு. இப்படியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு தெரியுத. உன் வாழ்க்கையே கெட்டு போயிரும். விளையாட்டு குழந்தையா இருக்காத. நீ இன்னும் வளரல. ரொம்ப சின்ன குழந்தையா தான் இருக்க. ஏதோ பேசுற, ஆனா நீ பண்றதுன்னா சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு. என்ன மாமா, நானும் பாத்துட்டு இருக்கேன். அப்பதே இருந்து சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. என் அக்கா கல்யாணம் ஆகும்போது தான் நான் அப்பவே டீனேஜ் கேர்ள் தான். இப்போ சின்ன குழந்தையும் இல்ல. சின்ன குழந்தைக்கே வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க. சின்ன குழந்தைக்கே வீட்டுல கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? 19 வயசு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ அக்கா இறந்து 2 வருஷம் ஆச்சு. நான் காலேஜ் முடிச்சிட்டேன். ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ எனக்கு 21 வயசு ஆகுது. நான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையை பெற்றுப்பேன். அந்த அளவுல இருக்கேன். என்ன போய் குழந்தைனே. நான் குழந்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க பாரு மாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அக்கா இருந்த இடத்துல நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் மாமா, அது இதையும் சொல்லி என்னை விரட்டி விட்டுறாத. நான் இங்கே தான் இருப்பேன். உன் பக்கத்திலே, ராமர் பக்கத்தில் இருக்கிற சீதா மாதிரி. ரூமா கெட்டி எனத்துக்குமா? பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லையே.
ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் எங்க கேட்க. இதெல்லாம் அன்பு இருக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பார்த்து பார்த்து கெட்டுனா பழைய விடத்தான் இருந்து. ஆனா இடிச்செல்லாம் கட்டல. என்னமோ ஆளுகளெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க அலங்கரிக்கணும் இங்க அலங்கரிக்கணும் அலங்கரிச்சு வச்சிருக்கா. எனக்கு மேலே கூட வர முடியல. நான் மேலே வந்து 1.5 வருஷத்துக்கு ஆச்சுமா. வயசான காலத்துல படி ஏறி கீழே விழுந்துட்டா யாரு பொறுப்பாக்க முடியும்? அதான் கீழே இருந்துக்குவேன். இன்னைக்கு நீங்க வந்தீங்களே வீடை சுத்தி பார்க்கட்டுமே தான் கூட்டிட்டு வந்தேன். வீடெல்லாம் நல்லா இருக்காதாயி? லெச்சு தள்ளி போ. எல்லாரும் வாராங்க, பார்த்தா பொண்ணு தப்பா நினைப்பாங்க. தள்ளி போடி. ஏய் சாரா குட்டி, சரண், வாங்க வாங்க வாங்க. என்னம்மா, என்ன வீடெல்லாம் சுத்தி பாக்கீங்களா? என்ன தங்கம், இங்க பாருங்க இங்க பாருங்க, சாக்லேட் வாங்கி தரட்டுமா? அப்படியே வண்டியில ட்ரூட்ரு போமா? சரண், என்னடி தங்க புள்ள? அப்பா அப்பாதான். வா வெளியே ரவுண்டு போலாமா? அப்பா கூட்டிட்டு போறேன். நீ செல்ல பிள்ளைகளு. என்னங்க வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இது என் ஒய்ஃபு பார்த்து பார்த்து இப்படிதான் இருக்கணும்னு ஆளுல கூப்பிட்டு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணது. பழைய வீடு தான், இடிக்க மனசு இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணி வச்சிருக்கு. மேலே வரதே இல்லை. பாட்டி 1.5 வருஷம் ஆச்சு, இப்போதான் மேலேயே வந்திருக்கு. நான் தான் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் டைம் இருக்கும்போது. ஷோ பைத்தியமே பிடிக்குது. இது யாரு? 2 குழந்தைங்க கொண்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போதே கேட்கணும்னு பார்த்தேன். சரி, இந்த குழந்தைங்க தான் அவர் அப்பான்னு கூப்பிடுது. அவரும் விவரம் இல்லாமல் அப்பாதான் சொல்கிறாரு. அந்த பொம்பளை பேசாமல் நிற்குது. கொஞ்சமும் கோபமோ எதுவுமே வரல. அப்பா அம்மாங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான உறவு. எல்லாரையும் அம்மா அப்பான்னு நம்ம கூப்பிட முடியாது. அப்பா அம்மாங்கிற பொறுப்பு கடமைலாம் அதிகம். யாரையோ அப்பான்னு கூப்பிடுது. அந்த பொம்பளை கொஞ்சம் இது இல்லாமல் பேசாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, காலையில் ட்ரெஸ்ஸை போடுங்க மாமான்னு சொல்லும்போது அவர் கேட்கவே இல்லை. வந்து இது சொன்ன உடனே போட்டுட்டு வரேன்னு போட்டுட்டு வந்துட்டாரு. எங்கேயோ குழப்பமாக இருக்குது. மாமா நான் தப்பான்னு நினைக்கல. மாமா இப்போ இல்லை, எப்போவுமே நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். அக்கா இறந்து 2 வருஷமா எந்த கல்யாணமும் பண்ணாமல் அப்படியே அக்காவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. எத்தனையோ தரம் வீட்லேயே சொல்லியும் அவர் கேட்கல. ஏன் பர்த்டே கேக் கட் பண்ணும்போது கூட ஒய்ஃப் ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுட்டு கேக் கட் பண்ணுறாரு. இப்படி ஒருத்தர் இந்த உலகத்திலே நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த பொண்ணு. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஒய்ஃபோட டேஸ்ட்டு தான் சூப்பராக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஐஷு, குழந்தைங்க எங்கேயே நிக்கட்டுமே, ராத்திரி கொண்டு நான் விடுறேனே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறந்தநாள் கொண்டாடுறதுனால இல்ல, என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களோட நான் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாராளமா 2 பேரும் இருக்கட்டும், அதனால என்னங்க இருக்கு? அவங்களுக்கு என் கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்ல இருந்து வர்றது வர உம்முன்னு இருந்தாங்க. இந்த வீட்டு கதவை திறந்ததுதான் உண்டு. சிரிப்புனா சிரிப்பு, அப்படி 2 பேரும் சிரிக்காங்க. இருக்கட்டுங்க, அதனால ஒண்ணும் இல்ல, ராத்திரி வரை இருக்கட்டும். அப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். சரி ஐஷு, வாங்க அக்கா, வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். ஏய், விதமா உன்னை செல்ஃபி எடுக்க தெரிஞ்சல, எவ்வளவு பேர் நிக்கிறோம், இவங்களெல்லாம் வச்சு ஒரு போட்டோ எடுக்க வேண்டாம்? இதெல்லாம் ஒரு அழகான மூமெண்ட். கீழே போய் எல்லாத்தையும் வச்சு போட்டோ எடு.